எல்லோருக்கும் வணக்கம். நான் உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து சிவப்பேட்டை பஸ் நிலையம். மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பில் இன்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினோம். கோஷம் எழுப்பி நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தோம். உடனடியாக சாலையை சப்பலிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அரைகுறை நிலையில விடப்பட்ட அந்த சாலையை சீர் செய்ய வேண்டும். அதே பிரகாரம் இன்னைக்கு நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன்ல, பஸ் ஸ்டாண்டினுடைய எனது வலது பக்கமும் இடது பக்கம் உள்ள சர்வீஸ் சாலையில இந்த சைட்ல பெடஸ்ட்ரியன் நடைபாதை, இந்த நடைபாதையை தடுத்து பேரிகேட் போட்டிருக்காங்க. அது மாதிரி இடது பக்கமும் பேரிகேடு. இங்க பேமெண்ட் போட்டுட்டு அதை ஒட்டி பேரிகேட் போட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப இந்த இடம் காலியா இருக்கு, யாருமே பயன்படுத்த முடியாத நிலை. இப்ப ஜிஎஸ்டி சாலை சுருங்கி விட்டது, அதுபோல சர்வீஸ் சாலை சுருங்கி விட்டது. கேட்டா இல்லீகல் பார்க்கிங் தடுக்கிறதுக்கு பண்றேன்றான். இல்லீகல் பார்க்கிங் தடுக்கிறதுக்கு நீயும் தடுக்கிற ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை. இல்லீகல் பார்க்கிங்னால சாலை வந்து பாதிக்கப்படுதுன்னு தெரியும், அதே தானே நீங்களும் பண்றீங்க. அதனால காவல்துறைக்கு என்ன வேண்டுகள்னா உடனடியாக இந்த பேரிகேடை அப்புறப்படுத்த வேண்டும். பழையபடி இந்த சாலை விடணும். யாரானா தப்பு செஞ்சு அவன் வண்டியை விட்டான்னா அவனுக்கு ஃபைன் பண்ணணுமே ஒழிய பேரிகேடை வச்சு சாலையே மூடி வைக்கிறது. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். காவல்துறை என்னுடைய வேண்டுகோளை ஏற்று உடனடியாக செயல்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம்.